என்னோட போன வீடியோவில் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து வி ஹாவ் டு அசர்டைன் த காஸ்ட். அசர்டைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. என்ன மாதிரியான காஸ்ட் வந்து இன்கர் ஆகிருக்கு, எவ்வளோ காஸ்ட் அதில் நம்ம வந்து இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் முதல் முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. we have to ascertain the cost. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா என்ன மாதிரியான யூனிட் ஒரு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதில் வந்து எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸை தீர்மானிக்கக்கூடியது வந்து இந்த காஸ்ட் கண்ட்ரோல் தான். இந்த காஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுவோம். இதுதான் செல்லிங் ப்ரைஸ்ன்னு உறுதி பண்ணுவோம். சொல்லணுன்னா வந்து செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலாவே வந்து என்னது, காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவு ஆகுது, அந்த செலவு கூட நமக்கு எவ்வளோ வந்து வருமானம் இல்லைனா வந்து ப்ராஃபிட் நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் வந்து என்ன சொல்லுவோன்னா வந்து காஸ்ட் செல்லிங் ப்ரைஸுன்னு சொல்லுவோம் இல்லையா. செல்லிங் ப்ரைஸுங்கிறது வந்து காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் இதுதான். ஸோ செல்லிங் ப்ரைஸை தீர்மானிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் தான். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இந்த விஷயம் எல்லாமே வந்து இருக்குது. என்னெல்லாம் வந்து முதல்ல வந்து வி ஹாவ் டு அசர்டைன் த காஸ்ட். எவ்வளோ வந்து காஸ்ட் நமக்கு அதில் தேவைப்படுது அந்த இதுலங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அசர்டைனிங் டிட்டர்மைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்சேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அதுக்கப்புறம் காஸ்ட் ரிடக்ஷன். நமக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ தான் நம்ம வந்து இங்கே வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. ஏன் ரெடியூஸ் பண்ணணும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அப்படின்னா, நமக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சும்மா வரது இல்லையா. கடன் வாங்கி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து வட்டி கட்ட வேண்டி வந்திருக்கும். அது மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சும்மா அப்படி வந்திருக்காது. சோர்சஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு விஷயமே இருக்கும். அது நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். அப்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அப்போது காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நாட் ஓன்லி ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு கம்பெனி, பொதுவாகவே நம்மக்கிட்ட பைசா இருக்குன்னா நம்ம வந்து கண்டமணிக்கு செலவு பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது இல்லையா. வி ஹாவ் டு ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் அவர் காஸ்ட். நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது எந்த மாதிரியான செலவுகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், நான் இந்த செலவை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தோட முக்கியமான செலவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. அப்போ என்னென்னா அந்த அந்த நிறுவனத்தின் தேவை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு இது நான் ரொம்ப வந்து சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட, ஒரு பொருளை வாங்கணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனே வாங்கணும்னு நினச்சிட்டோன்னா நமக்கு அந்த பொருளின் உபயோகம் என்னங்கிறத பார்த்து நம்ம வாங்கணும். அடுத்தவன் வச்சுருக்காங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. அடுத்தவன் வந்து 12,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வச்சுருந்தோம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் வாங்கக்கூடாது. நமக்கு அந்த பொருளை தேவை என்ன. இஃப் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஸர், எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து சில விஷயங்கள் வந்து தேவைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக நான்லாம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். டச் மொபைல்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லை. நான் வந்து கால்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து எனக்கு பயன்பட்டு இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு டச் மொபைல் வந்து அவசியம் இல்லை. அப்போ ஐ எம் ஹேவிங் அ கண்ட்ரோல் ஓவர் மை காஸ்ட். இது வந்து ஒரு நிறுவனத்துலேயும் கூட வந்து இது வந்து தேவைப்படும். அப்போது அது வந்து என்ன மாதிரியான நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐடி கம்பெனியில் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பண்ணும்போது எங்கேயுமே நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காஸ்ட் ஒரு கம்பேரிசன் வரும்போது ரா மெட்டீரியல் காஸ்ட்டை ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் தேர் இல்லையா. அப்போது என்ன மாதிரியான ஆர்கனைசேஷனில் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு வேறு விதமாக நம்ம காஸ்ட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நம்மளோட ஐடி கம்பெனிஸ் ஆர் சம் சார்ட் ஆஃப் நம்மளோட ஸ்கில்ஸை பயன்படுத்தக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து we have to use different cost. அப்போது இந்த காஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது ஒரு நிறுவனம் ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்குமே வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டு இருக்கும்.
ஸோ இப்படிலாம் தான் வந்து காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ், எவ்வளோ வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து பயன்பாடுத்தியிருக்காங்க, எப்படி வந்து அந்த பயன்பாடு கரெக்டாக தான் இருக்கா, அதிக அளவில் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, குவாலிட்டியான ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் மூலயமா தான் பண்ண முடியும். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். இதே மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம சில கன்வென்ஷன்ஸ் வந்து பயன்படுத்துவோம். நமக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இருக்குது இல்லையா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், இது மாதிரி காஸ்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்லையும் சில கன்வென்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். அது மாதிரி பயன்படுத்தி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. துல்லியமாக வந்து இருக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சம்டைம்ஸ் நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து எடுப்போம். அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து எடுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம வந்து அதோட தப்புகள், ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அல்டிமேட்லி இட் வில் கோ டு த காஸ்ட் அக்கௌண்டிங். ஏன்னா அங்கேருந்து தான் அந்த டேட்டாவை நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அல்டிமேட்லி காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு வந்து அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போயிடுவோம். அப்போ அது மாதிரியான தவறுகள் நடக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங் எஸ்பெஷலி எதுக்கு நம்ம கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், கொட்டேஷன், ட்ரெண்டர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான். கொட்டேஷன்ஸ்னால் என்னது, இவ்வளோ நாங்கள் இந்த செலவுக்குள்ளே வந்து இந்த கான்ட்ராக்டை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு ட்ரெண்டர்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஆர் கொட்டேஷன்ஸ் கொடுப்போம். அதை தான் வந்து நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்லுவோம். ஆனால் இதில் என்ன ஆகும்னு சொன்னால், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு இப்போ ஒரு பட்ஜெட் மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுலேயும் கூட சில தவறுகள் நடக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் காஸ்ட்டை வந்து அது டிட்டர்மைன் பண்ணாது காஸ்ட் அக்கௌண்டிங். இவ்வளோ இருக்கும்னு ஓரளவுக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணாலும் கூட அக்யூரேட்டாக வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கால் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ரெண்டாக பிரியும், ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி. ஃபிக்ஸட் காஸ்ட்னால் நிரந்தரமாக ஒரே லெவல் ஆஃப் காஸ்ட் வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னெல்லாம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரே லெவல் தான் இருக்கும். ஒரு 5,000 rupees ஒரு 10,000 rupeesன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி 10,000 தான் த்ரூ அவுட் த இயர். அது வந்து சேஞ்ச் ஆகாது. அது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். வேரியபிள் காஸ்ட்னா என்னது, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து மாறும். அப்போ எலக்ட்ரிசிட்டி பில் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ வேரியபிள் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது வேறு, வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது வேறு. ஆனால் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செமி வேரியபிள்னு இருக்கும் சில காஸ்ட் எல்லாம், அது ஃபிக்ஸடாக வேரியபிளானே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்ஸில் இருக்குது. தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். ஏன் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ், பர்பஸ், லிமிடேஷன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில்? இவ்வளோ கணக்கு இருக்குது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதா அப்படின்னா, ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது நீங்கள் எல்லாருமே வந்து காமர்ஸ் இது ஓரியன்டாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து காமர்ஸ் படிக்கிறீங்க, வணிகவியல் படிக்கிறீங்க, எப்படி ஒரு பிஸ்னஸை நடத்தணும், அந்த பிஸ்னஸில் என்ன மாதிரியான கணக்கியலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். நிதி கணக்கியல்னா பார்த்தோம். அப்போ என்ன மாதிரியான கணக்கை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது எந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான கணக்கியல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில நிறுவனங்களுக்கு வந்து நிதியியல் கணக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். சில நிறுவனங்களுக்கு வந்து காஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படலாம். அப்போ வந்து அந்த கம்பெனியில் வந்து ICWS வந்து நிறைய தேவைப்படுறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, காஸ்ட் அக்கௌண்டிங் படிக்கிறதுக்காகவே வந்து சில டிகிரிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான வேறுபாடுகளை வந்து தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த லிமிட்டேஷன்ஸ், எந்தெந்த அளவு நம்மளால் எந்தெந்த கணக்கியலை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸை பற்றி வி வில் பி டிஸ்கஸிங். நடுவில் முடிஞ்சால் வந்து ஆஸ் ஐ செட் இயர்லியர் என்னோட TNPCs இங்கிலீஷ் கிராமர் இதெல்லாமும் கூட வந்து நடுவில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். புரிஞ்சு படிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.